என்ன ஜாக்கி, காலங்காத்தாலேயே எங்களை சாப்பிடாம கொள்ளாம எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்னு சொல்லு ஜாக்கி. அது ஒன்றும் இல்லை மாயா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அதனால தான் எல்லாரும் சமைச்சு சாப்பிடலான்னு உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? என்னது ஸ்பெஷல் டிஷ்ஷா? ஓ சூப்பர் ஜாக்கி, என்ன சமைக்கலாம்? டிஷ் என்னங்கிறது உங்களோட சாய்ஸ் தான், நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் சிம்பிள் டிஷ்ஷாக சொல்லுங்கள், அப்போ தான் சீக்கிரம் சமைச்சு சாப்பிட முடியும். ஜாக்கி, எனக்கு பிரெட் ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம பிரெட் ஆம்லெட்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அதுவும் ரொம்பவே சிம்பிள் டிஷ், இதுவே செய்யலாம் ஜாக்கி. ஜாக்கி, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம மேகி செஞ்சு சாப்பிடலாம் ஜாக்கி. அது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. ஜாக்கி, நம்ம அபி சொல்கிற மாதிரி நூடுல்ஸே செய்யலாம் ஜாக்கி. எனக்கு நூடுல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது ஜாக்கி. சரி ஓகேப்பா, எல்லாருக்கும் ஓகேனா நம்ம மேகி நூடுல்ஸே செய்யலாம். ரோசி கேட்ட பிரெட் ஆம்லெட் தான் செய்ய முடியலை. எக்கு பிரெட்டு இன்னும் எதுவுமே வீட்டில் இல்லை. நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். மீனு, உனக்கு நூடுல்ஸ் ஓகேவா? பிடிச்சிருக்கா? எனக்கு எதுனாலும் ஓகே ஜாக்கி, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மீனுவை விடு ஜாக்கி, ஃபஸ்ட்டு ரோசிக்கு கேளு. அவள் கேட்ட பிரெட் ஆம்லெட் தான் நம்மளால் செய்ய முடியல. உனக்கு ஓகேவா ரோசி? பிரெட் ஆம்லெட் நம்ம வேறு எப்பயாவது கூட செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு ஓகே தான் மாயா, தான் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே இல்லையே பிரெட் ஆம்லெட்டுக்கு. நம்ம நூடுல்ஸே பண்ணலாம். ஓகே, அப்புறம் என்ன ஜாக்கி, ரோசியே சொல்லிட்டா, நம்ம நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் நீயே பண்ணு. ஓகே மோனி, ஃபஸ்ட்டு அடுப்பில் வடச்சட்டி வச்சுட்டு அதில் நூடுல்ஸ்க்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஜாக்கி, தண்ணி கொதிச்ச உடனே ஆனியன்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போடு ஜாக்கி, அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஓகே மாயா, டோன்ட் வரி, நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஜாக்கி, அங்கே பாரு, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எல்லா வெஜிடபிளையும் போடு ஜாக்கி. ஓகே மீனு, எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணிட்டேன் பாரு. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருந்த எல்லா நூடுல்ஸுமே போட்டு ஜாக்கி, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, கரெக்டாக இருக்கும். ஓகே ரோசி, நான் எக்ஸ்ட்ராவே தான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே சேர்த்து. எல்லாரும் நல்லா சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணாமல். இங்கே பாருங்கள், இப்போ நூடுல்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். ஜாக்கி, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு ஜாக்கி. ஓகே ஓகே, பேசிக்கிட்டே இருக்காமல் எல்லாரும் வந்து உட்காருங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் நானே உங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறேன். ஓகே ஜாக்கி, சீக்கிரம் எல்லாருக்கும் பிளேட்ஸ்லாம் எடுத்து வை. இதோ வைக்கிறேன் மீனும், எல்லாருக்குமே வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு பரிமாறு ஜாக்கி, ரொம்ப பசிக்குது, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு மீனு, எல்லாருக்கும் பரிமாறினதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அதுக்காக தானே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன் சாப்பிடாம. ஜாக்கி, என்ன எனக்கு வைக்காம நீ டேரெக்டாக அபிக்கிட்ட போயிட்ட? எனக்கு வை ஜாக்கி. ஓகே விஜய், வச்சுட்டேன் போதுமா? இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. ஜாக்கி, நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது ஜாக்கி, செம்ம பசியோட வந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டேன் பாரு. ரோசி, உனக்கு நூடுல்ஸ் பிடிச்சிருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு ரோசி. வழக்கம் போல் அசத்திட்ட ஜாக்கி, எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீ பிரெட் ஆம்லெட் பண்ணி தராது தான் ஒரு குறை. கோச்சுக்காது ரோசி, வீட்டில் எந்த இன்க்ரீடியண்ட்டுமே இல்லை, அதனால தானே பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் உனக்கு கண்டிப்பாக பிரெட் ஆம்லெட் பண்ணி கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே ஜாக்கி, நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். அபி மாயா, என்ன அப்படியே வச்சுட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. ஜாக்கி, நீ எனக்கும் அபிக்கும் மட்டும் பெரிய பிளேட்டில் நிறைய வச்சிருக்க பாரு, அதான் சாப்பிடவே முடியலை. அதெல்லாம் இல்லை மாயா, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. பிளேட்டு தான் பெருசு, எல்லாருக்கும் ஒரே அளவாக தான் வச்சேன். ஒழுங்காக சாப்பிடுங்க. என்ன மோனி, உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது? ஜாக்கி, ரொம்ப காரமாக இருக்குது ஜாக்கி, நான் யூஸ்வலாக இவ்வளோ ஸ்பைசஸ் போட்டு சாப்பிடவே மாட்டேன். ஐயோ சாரி மோனி, எங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்பைசியாக தான் சாப்பிடுவோம், அந்த ஞாபகத்தில் போட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மோனி. இட்ஸ் ஓகே ஜாக்கி, பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, நான் சாப்பிட்றேன், நீ கவலைப்படாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.